ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TAF IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம TAF IAS அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போட்டிருந்தோம். ரிமோட் சென்சிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் போட்டிருந்தோம். இதுக்கான ரிவைஸ்டு ஷெடியூல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 8 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். அதாவது நவம்பர் 23 வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதா நம்ம வந்து போட்டிருந்தோம். இப்போ அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ், அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11 டெஸ்டா மாத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து 2200 क्वेश्चंस அப்படினு சொல்லி நம்ம மாத்திருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 1600 क्वेश्चन அப்படினு சொல்லி இருந்தது. இப்போ அத வந்து 2200 क्वेश्चंस அப்படினு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலை பத்தி இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். அதே மாதிரி இது ஆல்ரெடி நம்ம கிட்ட ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்ல அட்மிஷன் போட்டுருப்பீங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 8 டெஸ்டா இருந்ததை நம்ம 11 டெஸ்டா மாத்திருக்கோம். சரிங்களா? அந்த 3 டெஸ்ட் என்ன டெஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ரிவைஸ்டு ஷெட்யூல் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் சென்சிங் பேட்ச்ல ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் மட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆக்சுவலா இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 80 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஐடிஐ சர்வேயர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஐடிஐ டிராஃப்ட்மேன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்ல நீங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்ல டைரக்ட் பி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுல டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி வந்து வேரியஸ் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணி படிச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயரும் டிராஃப்ட்மேனும் உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னையில இருந்து கணக்கு பண்ணா நம்மளுக்கு ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? இதுல வந்து மொத்தம் 11 டெஸ்ட் இருக்குது. 2200 क्वेश्चन, அதாவது ஒரு டெஸ்ட்ல வந்து 200 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மொத்தமா 2200 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இதிலே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்டா நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? அதாவது ஃபீல்டு சர்வேயர்ல வந்து மொத்தம் எத்தனை டெஸ்ட் போட்டுருக்கோம்னா 4 டெஸ்ட் போட்டுருக்கோம். டிராஃப்ட்மேன்ல வந்து ஒரு 4 டெஸ்ட் போட்டுருக்கோம். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுல வந்து ஒரு 3 டெஸ்ட் போட்டுருக்கோம். சரிங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 11 டெஸ்ட் இருக்கு. இது போக நம்ம ஸ்பெஷலா இன்னொரு டெஸ்ட் வந்து வைக்கிறோம். அது என்னன்னா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல கூட நம்ம டெய்லியும் காலையில 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப செயின் சர்வே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயின் சர்வேல என்னென்ன டாபிக் வந்து என்னன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு வீக்லி ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருவோம். சரிங்களா? வாரம் சனி இல்ல ஞாயிறு இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி ஷெட்யூல் கொடுத்து அந்த வாரத்துல உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேல என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு இந்த 11 டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் போக உங்களுக்கு வந்து டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்டும் நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி கொடுத்துறோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 क्वेश्चंस அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? இது போக இன்னொரு ஸ்பெஷல் ஈவென்ட் நம்ம என்ன கொடுக்கறோம்னா குப்தா அண்ட் குப்தா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து பாத்தீங்கன்னா குருமி, ஜெயராம் ரெட்டி, குப்தா அண்ட் குப்தா இந்த 3 புக் வந்து எல்லாரும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குருமி, ஜெயராம் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான ஸ்டாண்டர்ட்ல தான் क्वेश्चंस இருக்கும். அது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் போட்டுருவீங்க. குப்தா அண்ட் குப்தா கொஞ்சம் ஹையர் லெவல் இருக்கும். சரிங்களா? அதனால அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்வேயிங், ஹைவே இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குப்தா அண்ட் குப்தா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த 11 டெஸ்ட் போக இந்த ஸ்பெஷல் ஈவென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா கொடுக்குறோம். சரிங்களா? அதாவது எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய மண்டே டு ஃப்ரைடேல வந்து ஒரு நாளைக்கு 20 क्वेश्चन அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல நம்ம கொடுப்போம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் மத்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து இப்ப போயிட்டு இருக்குது. நம்ம ரிமோட் சென்சிங் பேட்சோட ரிவைஸ்டு ஷெட்யூல் தான்
இது வந்து ஆல்ரெடி நவம்பர் 23 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி வீக் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 4 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 4 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீட்டிலே உட்காந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? மிச்சம் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்க ஷெட்யூல் படி நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணி எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நடக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கு. ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக்கில் சர்வேயிங் ஹைவே இது மட்டும் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதாவது ஏற்கனவே ஒரு 8 டெஸ்ட் இருந்துச்சுல, அந்த 8 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலும் பண்ணல. அதே சமயத்தில் வந்து டேட்டும் நான் சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? அது அப்படியே தான் போட்டிருக்கேன். இது வந்து பாருங்க, எவ்ரி வீக் சாட்டர்டே ஒரு டெஸ்ட். இப்போ ஒரு வாரம் வந்து ஃபீல்டு சர்வே நடக்குதுன்னா இன்னொரு வாரம் டிராஃப்ட்மேன் நடக்கும். சரிங்களா? அதுக்கான சப்ஜெக்ட் கோடு கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஃபீல்டு சர்வேக்கு வந்து 387 அப்படின்றது தான் சிலபஸ் கோடு. அதே மாதிரி டிராஃப்ட்மேனுக்கு 388. ஒரு வாரம் ஃபீல்டு சர்வே, ஒரு வாரம் டிராஃப்ட்மேன். சரிங்களா? அதுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் வரைக்கும், அதாவது இது என்னைக்கு நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டெஸ்ட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்கோம்னா ஜனவரி 11. சரிங்களா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட்மேன் ஃபீல்டு சர்வே டெஸ்ட் வந்து முடியுது. சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ஷெட்யூல்ல கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் வந்து எவ்ரி வீக் ஒரு டெஸ்ட், மொத்தம் 8 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து 19ஆம் தேதி வந்து ஒரிஜினல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது ஜனவரி 19ஆம் தேதி காலையில வந்து ஃபீல்டு சர்வே எக்ஸாமும் மதியானம் வந்து டிராஃப்ட்மேன் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? சரியா பாத்தீங்கன்னா அதுல இருந்து, அதாவது ஜனவரி 19ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் சாலிடா ஒரு மாசம் டைம் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு மாசம் டைம்ல நீங்க வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 டெஸ்ட்டுமே எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம ரிவைஸ்டு ஷெட்யூலோட சிலபஸ். சரிங்களா? ரிவைஸ்டு ஷெட்யூலோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரிமோட் சென்சிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல்ல 3 டெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது என்னன்றதை நீங்களே பாருங்க. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 490. சரிங்களா? சிலபஸ்ல எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. அதாவது நீங்க ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேனை நல்லா படிச்சாலே சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல என்ன பண்ணிடலாம்னா ஒரு 9 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தரவா படிச்சிடலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே கூட லாஸ்ட் டைம் வந்து கம்பாரிசன் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். சரிங்களா? சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து ஆடண்டம் ரிலீஸ் பண்ணும்போதே பழைய ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேனுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் நீங்க புதுசா படிப்பீங்க. அது என்னதுன்னா ஆர்சிசி அதே மாதிரி ஃபவுண்டேஷனை பத்தி படிப்பீங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப பேசிக்கான டாபிக் தான் நீங்க வந்து படிப்பீங்க. சரிங்களா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் டெஸ்ட்ல அடங்கிரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஜனவரி 11ஓட உங்களுக்கு இந்த டெஸ்ட் முடியுதுல, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜனவரி 19ஆம் தேதி ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா கொடுப்போம். நீங்க அதையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல மொத்தம் எத்தனை ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம்னா 3 ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? அதுக்கான டேட் பாருங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? நீங்க இந்த 11 டெஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாமை நல்லபடியா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டெஸ்ட்டும் முடிய நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வே
சர்வே டிராஃப்ட்மேன் இது வந்து 2022ல நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜேடிஓ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 2023 ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21+ ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஇ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரி ஓவர்சீர் அதுல வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒரு 69+ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வைக்கிற டெஸ்ட் சீரிஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? நீங்க டெஸ்ட் சீரிஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்கல எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வச்சிருக்கோம், அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. மற்றது பாத்தீங்கன்னா கீழே ஆன்லைன்ல அட்மிஷன் போடுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அட்மிஷன் போடுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இந்த PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல, நீங்க இருக்கிற ஷெட்யூலே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு 8 டெஸ்ட், அந்த 8 டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 8 டெஸ்ட் 11 டெஸ்ட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். மற்றபடி வந்து ஃபீஸும் நம்ம எதுவும் மாற்றலை, ஆல்ரெடி என்ன ஃபீஸ் கொடுத்துருக்கோமோ அதே ஃபீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நீங்க வந்து அந்த 8 டெஸ்ட் ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இது கூட என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து நம்ம 3 டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களோட பழைய ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 டெஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ புதுசா ஒரு 3 டெஸ்ட் ஆட் பண்ணனால 11 டெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கிட்ட ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. இப்போ புதுசா அட்மிஷன் போடுறவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றதை இப்போ நான் டீடைல் சொல்றேன். இதுல பாருங்க ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்து 60 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ அங்க நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்தா ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 800 வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் இந்த மாதிரி எதனா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 வரும். சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 300 வரும். சரிங்களா? ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய क्वेश्चंस வந்து கவர் பண்ணி தரோம். அதாவது 11 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கோம். இது போக டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். அதே மாதிரி குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக் எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் வந்து நம்ம PDF வந்து கொடுப்போம். சரிங்களா? அதாவது டாஃப் ஐஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா PDF வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தருவோம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்லயே நம்ம கொடுத்துருவோம். அந்த மொபைல் ஆப்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் क्वेश्चन பேப்பரும் வந்து மொபைல் ஆப்ல அவைலபிளா இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துறணும். சரிங்களா? ஆஃப்லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் நீங்க எங்க அட்மிஷன் போடுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல கொடுத்துருவோம். நீங்க மொபைல் ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம கிட்ட அட்மிஷன் போடுற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாஃப் ஐஸ் மொபைல் ஆப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ். ஆன்லைன்ல ஃபீஸ் எப்படி பே பண்றது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த PDFல பேஜ் நம்பர் 9 ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஒரு பார் கோட் இருக்கும். சரிங்களா? இந்த பார் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லனா ஃபோன் பே வந்து பண்ணிரணும். சரிங்களா? பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்டை ஆன்லைன் நம்பர் ஒன்னு இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி முடிச்சிட்டு நீங்க வந்து ஜாயின் ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து ஆன்லைன்ல அட்மிஷன் போடுறதுக்கான ப்ரொசீஜர். உங்கள்கிட்ட வந்து ஜிபே ஃபோன் பே அந்த ஆப்ஷன் இல்ல அப்படினா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழ கொடுத்திருக்கோம். சரிங்களா? அக்கவுண்ட் நம்பர் IFSC கோட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். இதுக்கு நீங்க டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர்.
இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜேடிஓவில் ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு சர்வே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக வந்து டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் ஃபார்மில் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? இவ்வளோதான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்ம அகாடமியில் வந்து ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட் வைஸ் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இருக்கும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கும்போது தமிழில் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். சரிங்களா? அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன் போடுறதுக்கு எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணனும்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? 9500384300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 8668029422 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன் கேஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க எடுக்கலனா நீங்க என்ன பண்ணனும்னா உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஜாயின் ரிமோட் சென்சிங் பேட்ச் அப்படினு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி போடுங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, இதற்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணி டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அதிகமாக தேர்வு எழுதி பார்ப்பதே வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரப்போற 2024 ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.